கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் அடுத்து லிஸ்ட்டில் வருது, நம்ம தமிழில் பார்த்த மாதிரி ஜப்பான். ஜப்பானில் என்ன நடந்திருக்கு இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஃபூன் ஷான்சேன் அப்படின்ற ஒரு டைஃபூன் வந்திருக்கு. ஸோ முதல்ல டைஃபூன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அது டைஃபூன் அப்படின்னா வெரி வெரி ஸ்ட்ராங் விண்ட், அதாவது மிக பலத்த காற்றுடன் வீசும் அந்த ஒரு சக்தின்னு சொல்லலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஃபூன் ஷான்சேன் ஜப்பானில் எவ்வாறு பாதிப்பை நடத்தி இருக்கிறது, இரண்டாவது மக்களுடைய பாதிப்பு மற்றும் மக்களுக்கு உள்ள இன்கன்வீனியன்சஸ் இதனால் என்ன, இரண்டாவது பகுதி. கடைசியாக நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா, எதனால் இந்த மாதிரி டைஃபூன் வருகிறது. ஏன்னா இது ஜப்பானில் முதல் முறையாக இவ்வளோ பாதிப்பு கொடுத்திருப்பதாக எல்லோருமே சொல்லுகிறார்கள். ஸோ அதனுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இது 3 டாபிக்ஸ் தான் நான் இந்த இதில் கவர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யவும். சரி, இப்போது இந்த டாப்பிக்குள்ளே வருவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா, டைஃபூன் ஷான்சேன் ஜப்பானை ஒரு உலுக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். யூஸ்வலாக 25 டைஃபூன் கிட்டத்தட்ட ஜப்பானில் அடிக்கும்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பீரியட் ஆஃப் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர். ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த டைஃபூன் மிக பலமானது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது எவ்வளவு தூரம் பலம் அப்படிங்கிறதுல 2 பரிமாணங்கள் இருக்குது. அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அது வலுவிழந்தாலும் எவ்வாறு அது வச்சு செஞ்சுட்டு போயிடும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, டைஃபூன் எப்படி பிரிப்பாங்கன்னா, ட்ராபிக்கல் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான ஒரு சைக்ளோன் வந்தால் எந்த ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 63 km/h, இல்லைனா அந்த மைல்ஸ் பர் ஹவரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 மைல்ஸ் பர் ஹவர் எடுத்துக்கலாம். அடுத்தது அதை விட ஸ்ட்ராங்காக சிவியர் ட்ராபிக்கல் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 89 km/h, இல்லைனா 55 மைல்/h அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்ட்ரென்த்தில் அடிக்கும். இதுக்கப்புறம் தான் வருகிறது டைஃபூன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, 118 km/h காற்று வீசும், அதாவது 73 மைல்/hன்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி வெரி ஸ்ட்ராங் டைஃபூன்னு சொல்கிறாங்க. அது 157 km/hலையும் 97 மைல்ஸ்/ஹவர்லையும் காற்று வீசும். வயலண்ட் டைஃபூன் இதுதான் டாப் மோஸ்ட், வேறு லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா. 194 km/hல காற்று வீசும். 121 மைல்ஸ்/ஹவரில் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம மைல்ஸ்/ஹவர் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டைஃபூனை பற்றிய ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லலாம். சரி, இப்போ டைஃபூனை பற்றி பார்த்துட்டோம். டைஃபூன் ஷான்சேன் பயங்கரமாக பலமாக அடித்திருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இதனால் வர என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 4 பேர், உயிர் சேதம் பெருசாக இல்லை, 4 பேர் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 83 பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயம். ஆனால் அதே சமயத்தில் மற்ற டோக்கியோலேருந்தும் சரி, யூஎஸ்லேருந்தும் சரி, தாய்வான்லேருந்தும் சரி, மக்கள் ஜப்பான் உள்ள பல சிட்டிஸுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்டெஃபினட்டாக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இன்டெஃபினட்டாக வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைன்னு சொல்லும் பொழுது, அவங்க கிட்டத்தட்ட 253 ஃப்ளைட் கேன்சல் பண்ணியிருக்கிறார்கள். அதை தவிர 253 ஃப்ளைட்டு, அதை தவிர 271 ஃப்ளைட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. 15,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 280 ஃப்ளைட்டு இன்னும் இன்டெஃபினட்டாக இருக்கிறது, ஓடுமா ஓடாதான்ற லெவலில் இருக்குது. அதில் நிப்பான் ஏர்வேஸ் கிட்டத்தட்ட 221 ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதில் 20,400 பேசஞ்சர்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கிறார்கள். அனதர் 380 கேன்சலேஷன்ஸ் இன்னும் 2 நாட்களில் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வருகின்றன. இதில் இந்த எங்கெல்லாம் போகுது இந்த ஃப்ளைட்ஸ்னு பார்த்திங்கன்னா, சிட்டிஸ் ஜப்பான் சிட்டிஸ் கியூஷு, சிகோக்கு, ஷிகோக்கு, திட்டா நினைக்காதீங்க, இந்த ரீஜன்ஸில் அவங்க பேர், ஜப்பான் பேர் அதுதான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஏரியாஸுக்கு போகிற மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்கிற ஏர்வேஸ்னு சொல்லலாம். இதை தவிர மோட்டர்ஸ் லேட்டஸ்ட் ரோடு இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரஸ் வே, அதாவது மினா
மினம் கியூஷு எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று இருக்குது, அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவி ரெயின் ஸ்ட்ராங் விண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி 80 பேர் வந்து இல்லை 80 வயசு நபர் ஒருத்தரும் வந்து போயிருக்காரு. இதை தவிர இன்னொரு கொசுறு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானீஸ் மேனுஃபேக்சரிங் ஜெயண்ட் டொயோட்டா அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இந்த டைஃபூன் வந்ததுனால நிறுத்தி இருக்கிறார்கள். நிறைய பஸ்ஸஸ் மூழ்கி இருக்கிறது. இதை தவிர லேட்டஸ்ட்டாக என்ன பார்த்தோம் பார்க்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 செக்ஷன்ஸ் ஆஃப் ஹைவே வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 2,30,000 ஹோம்ஸ் வந்து கரண்ட் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். 90 ஹவுசஸ் வந்து வாட்டர் கூட இல்லை சரியான, ஏன்னா இந்த வாட்டர் எடுக்க முடியாது, குடிக்கும் தண்ணி கூட இல்லாமல் கவலையுடன் இருக்கிறார்கள்ங்கிறது தான் செய்தி. ஸோ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ மூவிங் டைஃபூனாக இது மாறி இருக்கிறது. ஸ்லோ மூவிங்னு சொல்லும்போது அதோடைய வேகம் குறைந்திருக்கிறது, மழை அதிகரித்திருக்கிறது. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போயிடுது, டெவாஸ்டேஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் மழையுடைய தாக்கம் இருக்கும்போது ஃப்ளட்டிங் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த விஷயங்கள். இதுதான் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படும் கவலைகள், இன்கன்வீனியன்சஸ்ன்னு சொல்லலாம் இந்த டைஃபூன் மூலமாக. அடுத்தது கடைசி பக்கத்துக்கு வருவோம். இதனுடைய காரணம் என்ன நம்ம பார்த்துட்டோம். முன்னாடியே வந்து பங்களாதேஷ் ஃப்ளட்ஸு, அதுக்கு முன்னாடி சென்னையில் ஃப்ளட் வருமானு பார்த்துட்டோம். இன்னும் சென்னையில் கூட, சென்னை மற்றும் இந்தியாவில் கூட இந்த வருடம் பயங்கரமாக தாக்கம் இருக்க போகிறது பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்பொழுது ஒன்ஸ் அகெயின் அதே டாபிக் தான் வரும். எதனால் வருது அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லும்போது நார்த் போலில் வந்து நிறைய ஐஸ் உருகுவதால், பல ரிவர்ஸில் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு ஃப்ளோ ஆகிறதுனால, சீ லெவல் ஏறுவதால், மெயினாக வந்து வார்ம்த், அதாவது சூடுடைய கடலில் சூடின் தன்மை அதிகரித்திருக்கிறது. ஸோ கடலுக்கு மேலே சூடு பயங்கரமாக இருந்தால் மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா எவாப்ரேஷன் நடக்கும், கண்டிப்பாக வந்து மேகங்கள் ஓடும், மேகங்கள் மூடும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த பாதிப்பு இருந்தே தீரும்ன்றதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இது ஒரு பக்கம். அடுத்தது, இந்த மாதிரி வார்ம் டெம்பரேச்சர் கடலுக்கு மேல் இருப்பதால் கடலுடைய நீர் பரப்பளவு இது நிலத்திற்குள் வரும் அபாயம் இருக்கிறது. ஸோ நான் சொன்ன அந்த நிலத்துக்குள்ளே வர விஷயம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, அக்ராஸ் த வேர்ல்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நம்ம புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தால் ஓரளவு பிழைக்கலாம்ங்கிறது தான். அந்த லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா இதுக்கு மேலே அஃபாரஸ்டேஷன் பண்ணுங்கள், ஓசோனை இது பண்ணுங்கன்னா வேலைக்கு ஆகாது. சொன்னது எல்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க இல்லையா, கழுத்துக்கு மேலே தண்ணி போயிடுச்சுப்பா, தலைக்கு மேலே போயிடுச்சுப்பா, இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்து ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது நம்முடைய உலகம். எவ்வாறு இந்த வருடம் ஜப்பானில் இப்போ வந்திருக்கு, மற்ற கண்ட்ரீஸில் வருமா, வராமல் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை, வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னேற்பாடுகள் இப்பொழுதே இருந்தே செய்தால் நன்றாக இருக்குங்கிறது தான் வந்து என்னுடைய கூற்று. உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த பதிவை பற்றி வரவேற்கப்படுகின்றன. கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்லிட்டேன். பட் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி இது வந்து அவங்களுக்கு பழகினாலும் நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஸோ இவ்வளவு தூரம் அது இந்த மாதிரி ஜப்பானில் எவ்வளவோ பார்த்துட்டோம்ப்பான்ட்டு சொல்கிறவங்களே நடுங்கும் பொழுது புதிதாக வரும் கிளைமேட் சேஞ்ச் பல கண்ட்ரீஸில் புதுசாக இருக்கும். அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.